ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான். சாக்லேட் மூஸ் 2 இன்க்ரீடியன்ட் போதுங்க. அதுக்கு நான் வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸ் எடுத்துக்கிறேன். இது கூடவே வந்து நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நார்மல் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இது கூட வந்து நான் கொக்கோ பவுட்ரு போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து டார்க் சாக்லேட் அப்படி இல்லைனா மில்க் சாக்லேட் அந்த மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் வந்து கொக்கோ பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பால் விட்டுக்கலாம். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு விட்டுக்கணும். ஸோ இப்போ நான் இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு தான் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம பால் விட்டுக்கலாம். நிறைய விட்டுக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 hours கிட்ட நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரீஸ் பண்ணிட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரி ஆகிடும், இல்லைனா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு கரெக்டாக ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. நடுவில் ஒரு வாட்டி நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். மேலே லைட்டாக கொக்கோ டஸ்டிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து பார்த்தா இவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது அண்ட் ஜெல்லி மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு இதை டச் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ஜெல்லி மாதிரி இது பவுன்ஸ் ஆகுது. இந்த மாதிரி பிடிச்சிருந்தாலும் சாப்பிட்லாம். இதுவுமே நல்லா தான் இருந்தது ஆக்சுவலி. அப்படி இல்லைனா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 5 hours கிட்ட எடுத்துக்கலாம். ஸோ நான் திருப்பியும் கொஞ்ச நேரம் வச்சுட்டு எடுத்து பார்க்குறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. அதே சமயம் சாக்லேட் மூஸ் வந்து இந்த மாதிரி நம்ம தலைக்கீழே வச்சாலும் கீழே விழக்கூடாது. அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி ஷேக் பண்ணியே காட்டுறேன். அது விழலை. ஆனால் அதுக்காக ஹார்டாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சாஃப்டாக சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.